morning to all. Today we are discussing about economics chapter 4 consumption and investment function. Previous classல determinants of investment function பார்த்தோம். அப்புறம் rate of interestக்கும் investmentக்குள்ள relationship between rate of interest and investment. Today இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MEC was first introduced by பார்க்க போகிறோம். பாருங்கள் கவனிங்க, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் பார்க்க போகிறோம் டுடே. மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஏன் இந்த கான்செப்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எம்இசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெட்டர்மினேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான் எம்இசி, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, தன்னிச்சையான முதலீடு. இதை வந்து கான்செப்டை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் எம்இசி வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் பை J.M. Keynes in 1936 as an important determinant of autonomous investment. அதாவது தன்னிச்சையான முதலீட்டை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி. அட்டானமஸ்னால் என்ன அர்த்தம், தன்னிச்சையான முதலீடு, தானாக அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும் அவங்கள. இது வந்து ஒரு வெல்ஃபேர் மோட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவாப்பா. அடுத்து பாருங்கள், த எம்இசி இஸ் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அன் அடிஷ்னல் கேபிட்டல் அசட். இந்த தியரியை வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபம், அதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், என்ன ப்ராஃபிட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் அசட், கூடுதலான மூலதனம். சரியா, அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும். அப்போ ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஓவர் காஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கேபிட்டல் அசட். அப்போ இட் மே பி டிஃபைன்ட் ஆஸ், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் ரேட்னா என்ன அர்த்தம், வட்டி வீதம் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே. சரியா, வட்டி வீதம் அதிகமாக இருக்கும். அப்போ காஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபார் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கேபிட்டல் அசட், நம்ம கேபிட்டல் அசட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. சரியா, அப்போ அதுக்கு இது கிடைக்கக்கூடியது தான். அப்போ எக்ஸ்பெக்டட், கவனிங்கப்பா, லிசன் பண்ணுங்கள். அதாவது எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கேபிட்டல் அசட், அதாவது எதிர்பார்க்கக்கூடிய ரெவன்யூக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரெவன்யூக்கும், அதாவது கேபிட்டலுக்கான காஸ்ட்டும். சரியா, கேபிட்டல் அசட் இருக்குல்ல, அதுக்கான காஸ்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான். சரியா, என்ன சொல்லுவாங்க, எம்இசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். வருமானம் எதிர்பார்க்குறோம் நம்ம, வருமானம் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. அப்போ வருமானம் தேவைப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு இன்கம் வேணும், அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கணும். அப்போ அதுக்காக அடிஷ்னலாக கேபிட்டல் அசட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு என்ன இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் வந்து இருக்கும். அப்போ எந்த ரேஷியோவில் இருக்குது, நம்ம அதுக்கு வந்து செலவு பண்ணுறோம். அப்போ செலவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் காஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். இதை தான் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, marginal efficiency of capital MEC is rate of discount which make discounted present value of expected income stream equal to cost of capital னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ, அது எதிர்பார்க்கக்கூடிய வருமானம்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்பெக்டட் இன்கம் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், எதிர்பார்க்கக்கூடிய வருமானம். சரியா, அப்போ மூலதனத்துக்கான செலவும் உள்ள வீதம், ரேஷியோ. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லலாம்ப்பா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரெவன்யூக்கும், சரியா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டுக்கும், நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு செலவாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டணுமா, பே பண்ணுறோமா, அப்போ அதில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், லாபம், ப்ராஃபிட்டபிளாக எதிர்பார்க்குறோம். இதை தான் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். சரி, எம்இசி டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர். மார்ஜினல் எஃபிஷியன்சி வந்து 2 ஃபேக்டரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்னது,
ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த ப்ராஸ்பெக்டிவ் yield ஃப்ரம் ஏ கேபிட்டல் அசட். ப்ராஸ்பெக்டிவ் மீன்ஸ் மூலதன சொத்து மூலம் கிடைக்கக்கூடிய வருமான லாபம். நம்ம அசட் இருக்குது, நம்ம கேபிட்டல் அசட் இருக்குது, அது மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம். த சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் அசட், அளிப்பு விலை, மூலதன சொத்தோட அளிப்பு விலை எவ்வளோ இருக்குது கவனிங்க. ஃபேக்டர் அஃபெக்டிங் எம்இசி, மார்ஜினல் எஃபிசி ஆஃப் கேபிட்டல். அப்போ மூலதன அதாவது எம்இசி அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 3 ஃபேக்டர் ஆஃப் தட் ஆர் டேக்கன் இன்டோ கன்சிடரேஷன் வில் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், முதலீட்டு முடிவு வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது 3 ஃபேக்டர் தட் ஆர் டேக்கன் இன்டோ கன்சிடரேஷன் வில் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். அப்போ மூலதன முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா 3 காரணியை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாதிக்கக்கூடிய காரணியாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் த கேபிட்டல் அசட், மூலதனத்தோட செலவு எவ்வளவு. த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் டூரிங் இட்ஸ் லைஃப் டைம், அதன் வாழ்நாளை எதிர்பார்க்கக்கூடிய விளைவு வீதம் எந்த அளவுக்கு இருக்குது. ஓகேவா. அடுத்தது த மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அங்காடியில் உள்ள வட்டி வீதம். மார்க்கெட் ரேட் இன்றைக்கி எவ்வளவு, மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது. சரியாப்பா, இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு. கவனிங்க. த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஷார்ட் ரன் ஆஸ் வெல் அஸ் லாங் ரன் ஃபேக்டர்ஸ். மூலதனம் வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், 2 காரணிகளால் தூண்டக்கூடியதாக இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் தூண்டக்கூடிய, அதாவது ஷார்ட் ரன் லாங் ரன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீண்ட கால காரணிகள், குறுகிய கால காரணிகள். அப்போ இந்த 2 ஃபேக்டரையும் 2 ஃபேக்டர் என்ன பண்ணுது, தூண்டக்கூடியதாக, இன்டியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா. திஸ் ஃபேக்டர் ஆர் டிஸ்கஸ்ட் இன் ப்ரீஃப். இது வந்து நம்ம ப்ரீஃபாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ், குறுகிய கால காரணிகள்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் இஃப் த மார்க்கெட், அதாவது டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட்னா பொருளுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் த மார்க்கெட் ஃபார் எ பர்டிகுலர் கூட்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அண்ட் இட்ஸ் காஸ்ட் ஆர் லைக்லி டு ஃபால். அதாவது ஒரு பொருளோட சந்தை விலைன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லுவோம். மார்க்கெட் ரேட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அதோடைய எக்ஸ்பெக்டும் இருக்குது, எக்ஸ்பெக்டடு எதிர்பார்ப்பும் இருக்கும், எக்ஸ்பெக்டடு. அப்போ அதை செலவு குறைஞ்சி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, த ஃபால், காஸ்ட் ஆர் லைக்லி டு ஃபால், அதோடைய செலவு குறைஞ்சிருக்கும் போது அப்போ த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஹை. நம்ம முதலீட்டில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றும் இல்லைப்பா, இப்போ சிம்பிளாக பேங்கில் வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம், அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் தொழிலில். அப்படிங்கிறப்ப அந்த தொழிலுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, அதோடைய செலவு கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சரியா, நமக்கு லாபம் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, will be high if entrepreneurs expected to fall in demand for goods and rising costs, the investment will be decline. அப்போ என்ன ஆகும், ஒரு சில டைமில் தொழில் முனைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளுக்கான தேவை குறைஞ்சி போயிடும், கூட்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. காரணம் ப்ரைஸ் ரைஸ் ஆகும், அதாவது ஒரு பொருளுக்கான விலை காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட டிமாண்ட் குறையும், தேவை குறைஞ்சி போயிடும். அப்போ எதிர்பார்க்கக்கூடிய முதலீடு குறைஞ்சி போயிடும், இன்வெஸ்ட்மெண்ட் வில்லு டிக்ளைன். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். அதாவது எனக்கு பொருளுக்கான தேவை, யாரும் பொருள் வாங்கலை அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன காரணம், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், என்ன ரீசன், அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சி போகும், ஃபால் ஆகும். சரியா, இதை தான் இந்த ரீசனாக இருக்குது. அடுத்தது லிக்விட் அசட்ஸ்,
நீர்மைத்தன்மையுள்ள சொத்துக்கள். ஏன் லிக்விட்னு சொல்கிறாங்க? நீர்மைத்தன்மை எப்போ நம்ம செலவு பண்ணுவோம். இஃப் த என்டர்பிரனர்ஸ் ஆர் ஹோல்டிங் லார்ஜ் வேல்யூம் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். எப்பயுமே தொழில் முனைவோர்கள் என்டர்பிரனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள தான் தொழில் முனைவோர்னு சொல்கிறோம். அப்போ அவங்க கையில் என்ன இருக்குது? லார்ஜ் வேல்யூம் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், அதிகமான சொத்துக்கள் இருக்கும், கையில் வச்சுருப்பாங்க, கேஷ் இன் ஹேண்ட். அப்போ தே கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் கம் இன் தேர் வே. வெளியிலேருந்து வரக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், முதலீட்டு தேவைகள் வாய்ப்புகள். அப்போ என்ன பண்ணுறோம்? அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், ஆக்கத்திறன் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது, மோட்டிவ். ஓகேவா? அப்போ த எம்இசி வில் பி ஹை. இப்போ வெளியிலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க? பணம் நிறையா அமௌண்ட் கொடுக்குறாங்க, கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம அதிகமாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுக்குவோம் அமௌண்ட்டை, கேபிட்டல். சரியா? அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது சடன் சேஞ்சஸ் இன் இன்கம். திடீர்னு வருமானத்துலேருந்து என்ன ஆகும்னா ஏற்படும் மாற்றம் வந்து ஏற்படுது. எம்இசி இஸ் ஆல்சோ இன்ஃப்யூஸ்ட் பை சடன் சேஞ்சஸ் இன் இன்கம் ஆஃப் த என்டர்பிரனர்ஸ். இஃப் த பிஸ்னஸ் கம்யூனிட்டி கெட் வின்ஃபால் ப்ராஃபிட், எதிர்பாராமல் லாபம் வந்து ஏற்படலாம். வரி சலுகைகள், அதாவது டேக்ஸ் கன்செஷன் அவங்களுக்கு வரலாம். த எம்இசி வில் பி ஹை. அப்போ முதலீடு வந்து அதிகரிக்கும். கண்ட்ரி கவனிங்க. எம்இசி வில் பி ஹை அண்ட் ஹென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி வில் பி கோ அப். அப்போது ஒரு நாட்டோட முதலீடு வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல, நிறைய கன்செஷன் கொடுக்கறதுனால. ஆன் த அதர் ஹேண்ட் எம்இசி ஃபால் வில் வித் த டிக்ரீஸ் இன் இன்கம். வருமானம் குறைஞ்சா முதலீடு வந்து குறைஞ்சிரும். வருமானம் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுடைய முதலீடு என்ன ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அடுத்தது கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நடைமுறை முதலீட்டு வீதம் சொல்லுவாங்க. அப்போ கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நடைமுறை முதலீட்டு வீதம்னு சொல்லுவாங்க. அனதர் ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்ஸ்ட் எம்இசி கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸில், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை, அதாவது கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியமானதாக இருக்குது. அதாவது எம்இசியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணக்கூடிய, பாதிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. அப்போ இஃப் இன் எ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி மச் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் ஆல்ரெடி டேக்கன் பிளேஸ் அண்ட் த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட்லி கோயிங் ஆன் த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ வெரி லார்ஜ். அப்போ ஏற்கனவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஏற்கனவே அதிக முதலீடு வந்து செய்யப்பட்டிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரே தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் கோயிங் இந்த இண்டஸ்ட்ரி ஆல்சோ வெரி லார்ஜ். ஒரே ஆக்குபேஷன், அவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து தொழில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து குறைஞ்சி போகும். பலவிதமான ஆக்குபேஷன்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், முதலீடு வந்து செய்யணும். அப்படி செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எம்இசி வந்து ரைஸ் ஆகும். அதே என்னங்க சார் எம்இசி ரைஸ் ஆகுது, என்ன ரீசன்? அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது மூலதன ஆக்கத்திறன். கேபிட்டலை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், இன்டியூஸ் பண்ணணும், தூண்டி விடணும். அதாவது அட்டானமஸ் மீன்ஸ் தன்னிச்சையாக அவங்களே தானாக என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும் அவங்கள. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி ப்ராஃபிட் கிடைச்சா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அடுத்து பாருங்கள், வேவ்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம் அண்டு பேசிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையற்ற அலைகள். அலைகள், வேவ்ஸ்னால் அலைகள். ஆப்டிமிசம்னா நம்பிக்கையோட, இது பேசிமிசம்னா நம்பிக்கையற்ற அலைகள் எப்படி இருக்குது?
The marginal efficiency of capital is also affected by waves of optimism and pessimism in the business cycle. இன்றைக்கி பிஸ்னஸ் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் வாணி வசூல்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் சைக்கிளை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது, கரெக்டாக சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். பூம், ரெசஷன், அப்புறம் திடீர்னு வந்து சடனாக லெஸ் ஆகும், இந்த மாதிரி ஃபால் ஆகும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும். சரியா? அப்போ இஃப் த businessman are optimistic about future, the MEC will be likely to be high. சரியா? அப்போ எதிர்கால நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய தொழில் வந்து இருக்குவாங்க. அப்போ டூரிங் பீரியட் ஆஃப் பேசிமிசம் த MEC அண்டர் எஸ்டிமேட்டட் அண்ட் ஸோ வில் பி லோ. அப்போ MEC ஒரு சில டைமில் என்ன நம்ப முடியாது, நம்பிக்கை அற்றதாக இருக்கும், குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பேசிமிசம், ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிமிசம்னா என்ன, பேசிமிசம்னா நம்பிக்கையோட ஆப்டிமிசம்னா இந்த டைம் எனக்கு நான் எம்இசி, அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், நான் அதிகமான முதலீட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் ப்ராஃபிட்டை வந்து ரீச் பண்ணிடுவேன், லாபத்தை வந்து எடுத்துடுவேன். ஓகேவா? ஆனால் பேசிமிசம் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் சைக்கிள் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன, அது ஃப்ளக்சுவேட்டட் ஆகும்போது பிஸ்னஸில் இந்த தடவை நம்ம பிஸ்னஸில் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் கிடைக்காது. அப்போ எம்இசி ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி குறைஞ்சிட்றாங்க. சரியா? உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ லாஸ் ஏற்பட்டுச்சுன்னாவே. ஓகேவாப்பா? சரி, ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ் இந்த நெக்ஸ்ட்டு எம்இசின்னு என்ன, வாட் இஸ் மீன் பை எம்இசி, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்னால் என்னன்னு சொல்லிட்டு இந்த எழுதிடுங்க, கொஷின் வந்து ரைட் பண்ணிடுங்க. ஓகேப்பா? நெக்ஸ்ட் கிளாஸில் எம்இசிக்கும் எம்இஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை எம்இ அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எம்இஐ. ஓகேவாப்பா? மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.